சாப்பிட்டதுன்னு எல்லாருக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு சாப்பிட்டதுக்கு மேலே எனக்கு இங்கே வந்து கர்த்தருடைய சமூகத்தில் இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப உற்சாகமாக இருக்குன்னு சொல்ல முடியும்? அவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த சவுண்டு பத்தாது இந்த பாட்டுக்கு. வெற்றி வேணுமா தோல்வி வேணுமான்னு கேட்குறோம். ஆனால் சொல்லும் போதே தோல்வி தெரியவா தெரியுது, வேலைக்காகாது. திரும்பி பாடலாம். தயவுசெய்து உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வேணும். அதில் உங்கள் சத்தம் அதிகமாக இருக்கணும். மைக்கு ஜெயிக்குமா நீங்கள் ஜெயிக்கிறீங்களா பார்க்கலாம். இயேசுவின் பின் சென்றால் உனக்கு வெற்றி நிச்சயம், சாத்தான் பின்னே சென்றால் உனக்கு தோல்வி நிச்சயம்.
மைக்ல பாடுறவங்க தான் கேக்குது. கர்த்தர் 2 கைகளை கொடுத்திருக்கிறார். பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு வெற்றி வேணாமா? பாய்ஸ் அட்லீஸ்ட் கைகளாவது யூஸ் பண்ணலாமா? பின்னாடி இருக்கவங்க உற்சாகமாகணும். அல்லேலூயா அல்லேலூயா. அண்ணங்க உள்ள வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற உற்சாகம் அவங்களுக்கு போகணும். இன்னும் அதிகமாக இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தை எப்படி கொடுக்கறது, அந்த உற்சாகம் அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து போகணும். எத்தனை பேருக்கு அது விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா. கர்த்தர் 2 கைகளை கொடுத்துருக்கிறார் இல்லையா? கொஞ்சம் எல்லாரும் சத்தமா ஒரு நிமிஷம் கிளாப் பண்ணுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. இதை தயவுசெய்து இவ்வளோ சத்தம் இருக்கு, இந்த ஸ்பீக்கர்ஸால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஜெயிக்கணும். Somebody touch me, somebody touch me, somebody touch my soul. While I was praying, clap பண்ணுங்க please. to Jesus, உற்சாகம் வரல, touch my soul. தமிழ் பாடுங்க. While I was praying to Jesus, Jesus touch my soul. Somebody touch உள்ளத்தை இயேசு தொட்டார்னா அந்த சந்தோஷம் கைகள்ல தெரியணும்.
நாம் மறுபடியுமாக ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Once again, we are going to worship God. ஆண்டவருடைய சமூகத்தை பெற்றுக்கொள்ள நேரமாகும். அவருடைய சமூகத்தை இழக்க ஒரு செகண்ட் போதும். It takes time to acquire the presence of God, but it is a very easy thing to lose the presence of God. ஆகையால் அவரை அந்த சமூகத்தை ஆண்டவருடைய சமூகத்தை மெயின்டைன் பண்ணுவது ஒரு சவால் தான். So it is a challenge in order to maintain God's presence. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் சீக்கிரமாய் நம்மை ஆண்டவரை விட்டு பிரித்து விடும். This world has that tendency to quickly separate us from our God. ஆகையால் தேவனிடத்தில் நெருங்க மறுபடியும் இந்த பாடல்கள் ஒரு வாகனமாய் மாறட்டும். So let these songs become a vehicle in order to take us closer to God once again. ஆறாவது தமிழ் பாட்டு, தேவனே என் தேவனே. The 6th Tamil song. தேவனே என் உள்ளம் உமக்காய் இயங்குதே. என்னை நேசிக்க இவ்வுலகிலே நீரன்றி வேறில்லையே. மறுபடியுமா, தேவனே என் தேவனே என் உள்ளம் உமக்காய் இயங்குதே. என்னை நேசிக்க இவ்வுலகிலே நீரன்றி வேறில்லையே. இந்த சிலுவையில் நிந்தையை சுமந்தே எனக்காய் வைராக்கியம் கொண்டவரே. சிலுவையில் நிந்தையை சுமந்தே எனக்காய் வைராக்கியம் கொண்டவரே. வெள்ளங்கள் என்னை எதிர்த்து வரினும் நேச வைராக்கியம் வெல்லட்டுமே. வெள்ளங்கள் என்னை எதிர்த்து வரினும் வைராக்கியம் வெல்லட்டுமே. தேவனே என் தேவனே என் உள்ளம் உமக்காய் இயங்குதே. என்னை நேசிக்க இவ்வுலகிலே நீரன்றி வேறில்லையே. இங்கிலீஷ்ல above all அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? There is a song above all in English. அவர் ஒரு ரோஜா மலர் மிதிக்கப்படுகிறது போல மிதிக்கப்படும் பொழுது அவர் என்னை நினைத்தார். Just like a rose trampled on the ground, he took the fall and thought of me above all. அப்போ அந்த அந்த விழுகையை அவர் யோசிக்கவில்லை. அந்த வேதனை அவர் யோசிக்கவில்லை. அந்த வேதனையிலும் என்னை தான் நினைத்தாராம். He did not think about the fall that he took. He did not think about the pain that he had to undergo, but amidst the pain he thought of me. அப்போ எனக்காய் சிலுவையை சுமந்து என்னை நினைத்து சுமந்ததான அந்த நேச வைராக்கியம் கொண்ட இயேசுவை நம்ம சிலுவை சுமக்க தேவையில்லை, விழணும்னு அவசியம் இல்லை, சாகணும்னு அவசியம் இல்லை. பாடும்பொழுது அவரை நினைச்சு பாடினா போதும். That Jesus who took that cross for us and he thought of us, we need not die for him, we need not take up a little cross like he took for us, but it is enough if we think of him as we sing this song. இப்பொழுது சொல்லுகிறேன்,
இப்பொழுது சிலுவை சுமக்க அவசியமில்லை, இப்பொழுது சாக வேண்டும் என்ற அவசியமில்லை. It is not necessary for us to bear the cross right now or to die right now. அவரை நினைத்து பாடினால் போதும். It is enough if we remember, if we think of him and sing this ஒரு song. தத்துவ ஞானி இப்படி சொன்னார். There is a man who said like this. நாம் எல்லாருக்கும் நம்முடைய இருதயத்துல ஒரு ஓட்டை இருக்கிறதாம், தேவனுடைய ஷேப்ல இருக்கிற ஒரு ஓட்டை. That philosopher says that every man has a God-shaped hole in his heart. அதுல தேவன் ஃபிட் ஆனா மட்டும்தான் திருப்தி ஆகும். That hole will be satisfied or it will be filled only if God fits in. அவரால் திருப்தி அடையும்படியாக அந்த ஓட்டையிலிருந்து ஏக்கம் என்கிறதான ஒரு தன்மை வெளிப்படுகிறது. In order to be satisfied by him, from that hole there is an emotion called longing. அந்த உமக்கா ஏங்குதே அப்படின்னு பாடும்போது அந்த ஓட்டையிலிருந்து அந்த ஏக்கம் புறப்பட வேண்டும். When we say that Lord I long for you, that longing proceeds out of that gap. அது ஜீசஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். Jesus likes that very much. நமக்கு அது தெரியாது, ஆனா ஜீசஸ்க்கு அது தெரியும். We do not know that, but Jesus knows it. அதனால நாம் அவரை ரசிக்க வைக்கும்படியா தான் நாம் பாடுகிறோம். So we are singing in order to make him enjoy. ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்னார், A man of God said, ஆராதிக்கும் போது when we worship, நாம் எல்லாரும் தான் ஸ்டேஜ், ஆண்டவர் தான் ஆடியன்ஸ். we are all in the stage, God is in the audience. அப்ப இப்ப ஸ்டேஜ்ல நாங்க 3 பேர் மாத்திரம், நம்ம எல்லாரும் தான் ஸ்டேஜ். It does not mean that we 3 only are in the stage. All of us are on the stage. தேவன் தான் இப்ப கீழே உட்கார்ந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறார். God is seated in the audience. He is looking at us. ஆக நம்முடைய பாட்டு, டியூன், ராகம், தாளம் அது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளம் அழகா இருக்கட்டும். So let not just our singing, our tune, our music be good. Let our heart be beautiful. மறுபடியும் பாடலாமா? So shall we sing it once again? தேவனே என் தேவனே என் உள்ளம் உமக்காய் ஏங்குதே, என்னை நேசிக்க இவ்வுலகிலே நீரன்றி வேறில்லையே. மறுபடியும் தேவனே என் தேவனே, ஏக்கத்தோடு என் உள்ளம் உமக்காய் ஏங்குதே, என்னை நேசிக்க இவ்வுலகிலே நீரன்றி வேறில்லையே. சிலுவையை சுமக்கிற இயேசுவை பார்த்து கொண்டே பாடுவோம். சிலுவையில் நிந்தையை சுமந்து என் பேரில் வைராக்கியம் கொண்டவரே, சிலுவையில் சிந்தையை சுமந்து எனக்காய் வைராக்கியம் கொண்டவரே, வெள்ளங்கள் என்னை எதிர்த்து வரினும் நேச வைராக்கியம் வெள்ளட்டுமே, வெள்ளங்கள் என்னை எதிர்த்து வரினும் நேச வாய்ஸ் மாத்திரம் பாடுங்கள். வாய்ஸ் சத்தமா. தேவனே என் தேவனே என் உள்ளம் உமக்காய் ஏங்குதே, என்னை நேசிக்க இவ்வுலகிலே நீரன்றி வேறில்லையே. கேர்ள்ஸ் மாத்திரம். தேவனே எல்லாரும் சேர்ந்து ஏக்கத்தோடு என் உள்ளம் உமக்காய் ஏங்குதே, என்னை நேசிக்க இவ்வுலகிலே நீரன்றி வேறில்லையே. ஆமென். இப்பொழுது 5வது பாட்டு, தமிழ் பாட்டு. 5th song, Tamil song.
ஜீவன் தந்து என்னையும் மீட்டு கொண்டீரே ஜீவ பலியாய் என்னை தத்தம் செய்கிறே ஜீவன் தந்து என்னையும் மீட்டு கொண்டீரே ஜீவ பலியாய் என்னை தத்தம் செய்கிறே என்னாருயிரே கல்வாரியிலே சத்தினால் கதறுகின்றேன் கல்வாரியிலே சத்தினால் கதறுகின்றேன் கல்வாரியை கண்ட பின் எங்கு செல்வேனோ ஐயா கல்வாரியை கண்ட பின் எங்கு செல்வேனோ என் ஆருயிரே என் நேசரும் நீரே ஜீவன் தந்து என்னையும் மீட்டு கொண்டீரே ஜீவ பலியாய் என்னை தத்தம் செய்கிறே ஜீவன் தந்து என்னையும் மீட்டு கொண்டீரே ஜீவ பலியாய் என்னை தத்தம் செய்கிறே என்னாருயிரே ஆசையாயும் பாதத்தை அண்டி வந்தேனே ஆசையாயும் பாதத்தை அண்டி வந்தேனே நேசரே நீ என்னையும் ஏற்றுக்கொள்வீரே நேசரே நீ என்னையும் ஏற்றுக்கொள்வீரே ஆருயிரே என் நேசரும் நீரே ஜீவன் தந்து என்னையும் மீட்டு கொண்டீரே ஜீவ பலியாய் என்னை தத்தம் செய்கிறே ஜீவன் தந்து என்னையும் மீட்டு கொண்டீரே ஜீவ பலியாய் என்னை தத்தம் செய்கிறே என்னாருயிரே சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். A few months ago, I went to attend a convention. அப்பொழுது ஒரு பிரதர் என்னை பார்த்து சொன்னார். One brother looked at me and said, அண்ணா இந்த யூத் கேம்ப்ல எல்லா பாட்டும் நல்லா இருந்தது, ஆனா அந்த தெலுங்கு பாட்டு அந்த நான் ஜீவனாதா அது மட்டும் தான் நல்லா இல்லை. all the songs in the youth camp were very good, Anna, but only this Na Jeevanada song, then Telugu was not good. அது நல்ல பாட்டை செலக்ட் பண்ண வேண்டாமா? Should you not select a good song? அப்போ நான் ஒரு கதையை சொன்னேன் அவரிடத்தில். Then I said a story to him. ஒரு பாஸ்டர் இருந்தார். There was a pastor. அந்த பாஸ்டர் ஒரு நாள் ஒரு நிந்தையின் பாதையில் நடந்தார். That pastor once went through a path of reproach. அவருக்கு வேதனை தாங்க முடியல, இதுக்கு மேல எதுக்கு ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சேன். And he was not able to bear that agony, and he was fed up, and he said, why should I continue in the ministry? Let me go away from the ministry. திடீரென்று அவருக்கு ஒரு பாட்டு வந்தது. Suddenly he had a song. கல்வாரியை கண்ட பின் எங்கு செல்வேனோ. After seeing the cross of Calvary, where will I go? அப்ப அந்த பிரதர்ட்ட சொன்ன அதுதான் இந்த பாட்டம். அப்படியா? Then I said, that is this song. And he said, is it so? இப்போ பாட்டு அழகா இருக்கா? Now is the song good? அது டியூன் மாத்திரம் அது அனுபவத்திலிருந்து வந்த பாட்டு. That is not just a tune, that song is born out of experience. ஒரு தத்துவஞானி சொன்னார். A philosopher said, வேதனை வரும்பொழுது when pain comes, தேவனை விட்டு விலக வேண்டும் என்று தான் தோன்றும், ஆனா எங்க போவது? it is natural to think that we must go away from God, but where will we go? ஆண்டவர் விட்டு எங்க போக முடியும்? பிசாசு கிட்ட தான் போக முடியும். Where we can go away from God, only we can go to the devil. அதனால நாம் எல்லாரும் ஆண்டவருடைய அன்பினால் நிரம்பி என் ஆறு உயிரே உயிரே என்று சொல்வது எவ்வளவு அழகான வார்த்தை அது. So let us all be filled with the love of God and cry out, my life. என் ஆறு உயிரே என் நேசரும் நீரே ஜீவன் தந்து என்னையும் மீட்டு கொண்டீரே ஜீவ பலியாய் என்னை தத்தம் செய்கிறே ஜீவன் தந்து என்னையும் மீட்டு கொண்டீரே ஜீவ பலியாய் என்னை தத்தம் செய்கிறே என் ஆறு உயிரே கல்வாரியிலே சத்தினால் கதறுகின்றேன் கல்வாரியிலே சத்தினால் கதறுகின்றேன் கல்வாரியை கண்ட பின் எங்கு செல்வேனோ ஐயா கல்வாரியை கண்ட பின் எங்கு செல்வேனோ என்னாருயிரே என் நேசரும் நீரே ஜீவன் தந்து என்னையும் மீட்டு கொண்டீரே ஜீவ பலியாய் என்னை தத்தம் செய்கிறே ஜீவன் தந்து என்னையும் மீட்டு கொண்டீரே ஜீவ பலியாய் என்னை தத்தம்
ஆசையாயும் பாதத்தை அண்டி வந்தேனே, ஆசையாயும் பாதத்தை அண்டி வந்தேனே. நேசரே நீர் என்னையும் ஏற்றுக்கொள்வீரே, நேசரே நீர் என்னையும் ஏற்றுக்கொள்வீரே. என் ஆருயிரே என் நேசரும் நீரே, ஜீவன் தந்து என்னையும் மீட்டுக் கொண்டீரே. ஜீவ பலியாய் என்னை ரத்தம் செய்தீரே, ஜீவன் தந்து என்னையும் மீட்டுக் கொண்டீரே. ஜீவ பலியாய் என்னை ரத்தம் செய்தீரே. என் ஆருயிரே என் நேசரும் நீரே, ஜீவன் தந்து என்னையும் மீட்டுக் கொண்டீரே. ஜீவ பலியாய் என்னை ரத்தம் செய்தீரே, ஜீவன் தந்து என்னையும் மீட்டுக் கொண்டீரே. ஜீவ பலியாய் என்னை ரத்தம் செய்தீரே. மறுபடியும் பாட போகிறோம். We're going to sing it once again. தம்பி இங்கே பேஸ் ரொம்ப ஓவராக இருக்கு, இந்த இடத்துல குறைச்சிருப்பான். வெளியில் எப்படி இருக்குன்னு தெரியல, இங்கே ரொம்ப ஓவராக. ஒரு முறை ஒரு பியானோ எக்ஸ்பர்ட், அவர் நிறைய பேர் இப்படி ஒரு க்ரௌடுக்கு அவர் பியானோ வாசிக்க ஒரு 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 கான்சர்ட் வைத்தார். Once a piano expert held a concert in front of a large crowd. நிறைய பேர் வந்தாங்க. Many people were in முதல் attendance. பாட்டை வாசித்தார், He played the first song. சூப்பராக வாசிச்சாரு. He played it very beautifully. நிறைய பேர் கை தட்டினாங்க. Many clapped their hands. ஆனா அவருடைய முகத்துல சந்தோஷம் இல்லை. But there was no smile in his face. இரண்டாவது பாட்டை வாசித்தார், He played the second song. இன்னும் நிறைய கை தட்டினாங்க, விசில் ஊதுனாங்க. The applause was even bigger. ஆனா அவருடைய முகத்துல சந்தோஷம் இல்லை. But there was no smile on his face. மூன்றாவது பாட்டை வாசித்தார், He played the third song. திருப்பியும் பயங்கரமா கை தட்டினாங்க. And there was once again a huge applause. லைட்டா சிரிச்சார். He smiled a bit. நாலாவது பாட்டு பாடினார், He played the fourth வாசித்தார். song. மறுபடியும் எல்லாரும் கை தட்டினாங்க, எழும்பி நின்றாங்க. Everyone stood up and applauded. திருப்பியும் சோகமாயிட்டார். Again he was sad. அப்போ எல்லாரும் யோசிச்சாங்க, என்ன இவர் இப்படி பண்ண, எல்லாரும் நாங்க எவ்வளவு பாராட்டுறோம், என்ன இப்படி மூஞ்சிவா காட்டுறாரு அப்படின்னு. Then everyone asked, we are applauding him so much, why is he not smiling? அப்பொழுது விளக்கம் சொன்னாராம். Then he explained, நீங்க எல்லாம் கை தட்டுறது விஷயம் இல்லை, என்னுடைய குரு அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு, நீங்க எல்லாம் கை தட்டும் போது அவரு அப்படின்னாரு. ஏன் நான் பண்ண மிஸ்டேக் எல்லாம் அவருக்கு தான் தெரியும், அப்ப அவரு தலையை இப்படி ஆட்டின நான் எப்படி சந்தோஷப்படுவேன். he said, all your applause does not matter to me as long as my teacher, my guru, who is seated amidst the audience, is not satisfied. He was nodding his head like this. மூன்றாவது பாட்டு பாடும் மட்டும் தான் லைட்டா அப்படி ஓகே அப்படின்னாரு, அதனால ஸ்மைல். So during the third song he said it's okay, then that's why I smiled. இப்போ நம்ம குரு நம்ம மத்தியில தான் இருக்கிறார். Our guru is in our midst now. நாம் அவர் ரசிக்க நம்ம கைகளை தட்டுகிறோம், என் ஆயுருயிரே என்று அவரை பார்த்து தான் பாடுகிறோம். We are clapping our hands for him to admire. We are looking at him and saying, you are the beloved and you are my life. இயேசுவை பார்த்து உம்மை விட்டு நான் எங்க ஆண்டவரே போக முடியும் என்று சொன்னார். அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? Looking at Jesus when we say, Lord, where can I go from you? How happy he will be. யூத் மீட்டிங் முடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு போகும்போது அவர் பின்னாடி வந்துட்டே இருப்பார். After the youth meeting, when you return to your home, he will follow you. அப்படி அவர் நம்மை ஃபாலோ பண்ண வைக்கலாமா? Can we make him follow us? மீட்டிங் முடிச்சிட்டு 100 டைரக்ஷன்ல போனா 100 டைரக்ஷன்ல அவர் வருவார். When we depart to 100 directions after this meeting, he will come in all those 100 directions. அவர் ரசிக்க நாம் கைகளை தட்டுவோம். So for him to admire, let us clap our அவரை hands. ரசித்து நாம் என் ஆயுயிரே என்று பாடுவோம். Let us admire him and sing, oh my life. ஆசையாயும் பாதத்தை அண்டி வந்தேனே, ஆசையாயும் பாதத்தை அண்டி வந்தேனே. நேசரே நீர் என்னையும் ஏற்றுக்கொள்வீரே, நேசரே நீர் என்னையும் ஏற்றுக்கொள்வீரே. என் ஆருயிரே என் நேசரும் நீரே, ஜீவன் தந்து என்னையும் மீட்டுக் கொண்டீரே. ஜீவ பலியாய் என்னை ரத்தம் செய்தீரே, ஜீவன் தந்து என்னையும் மீட்டுக் கொண்டீரே. ஜீவ பலியாய் என்னை ரத்தம் செய்தீரே. என் ஆருயிரே கல்வாரி, கல்வாரி நேசத்தினால் காதருகின்றேன், கல்வாரி நேசத்தினால் காதருகின்றேன். கல்வாரியை கண்ட பின் எங்கு செல்வேனோ ஐயா, கல்வாரியை கண்ட பின் எங்கு செல்வேனோ. என் ஆருயிரே என் நேசரும் நீரே, ஜீவன் தந்து என்னையும் மீட்டுக் கொண்டீரே. ஜீவ பலியாய் என்னை ரத்தம் செய்தீரே, ஜீவன் தந்து என்னையும் மீட்டுக் கொண்டீரே. ஜீவ பலியாய் என்னை ரத்தம் செய்தீரே.
கொண்டீரே சிவபலியா என்னை கண்ணம் செய்கிறே தாருகிறே Thank you, Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என் உயிராய் மாற வேண்டும். God should become my life. இரட்சகர், தேவைகளை சந்திக்கிறவர், எக்ஸாம்ல பாஸ் பண்ண உதவி செய்கிறவர், என் வியாதிகளை சுகமாக்குறவர், அப்படி மாத்திரமல்ல என் உயிராய் மாற வேண்டும். He should not just be my savior, the supplier of my needs, making me pass in my exams, healing me of my sickness. He should become my life. அதை விரும்புகிறவர்கள் ரெண்டு கரங்களை உயர்த்துவோம். Those who desire so, lift up both your hands. என்னுடைய உடம்புல ஒரு உயிர் இருக்கு. There is a life in my body. அந்த உயிரை பார்க்கலும் இவர் உயிர். More than that life, this God is my life. அவருக்காக நான் என்னுடைய உள்ளம் கதறுகிறது. And for him my heart is longing. ஆண்டவர் உம்முடைய கரங்களை பார்க்கட்டும். Let God see your hands. அந்த உயிரான இயேசு நமக்குள் வரட்டும். Let that Jesus who is our life come into us. எல்லாவற்றையும் பார்க்கலும் மேன்மையானவர். He is far more excellent than everything. நம்முடைய பாடலை அவர் ரசித்துக் கொண்டிருக்கிறார். He is enjoying our singing. நம்முடைய உள்ளத்தின் குரலை அவர் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார். He is enjoying the cry of our heart. நம்மை நேசிக்கிறார். He is loving us. அவருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரிப்போம். For his presence shall we praise God. இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு ஹெலன் என்கிற பேருடைய ஒரு வாலிப பிள்ளை பற்றி நான் கேள்விப்பட்டேன். I heard about a young girl named Helen. அவளை சுற்றி ஒரு பயங்கரமான தேவ சமூகம் இருக்குமா? Surrounding her would be a great presence of God. எந்த அளவுக்குனா அவ வந்தாலே எல்லாருக்கும் தெரியும் வந்திருக்கிறான். வரும்போது you know to what extent when she comes to a particular place everyone will know that she has come. அவ்வளவு தேவ சமூகத்துல மாற்றம் உண்டாகும். There would be such great difference in the presence of God. சில பாஸ்டர்ஸ் அவளை கூப்பிடுவாங்க, நீ எங்க ஒண்ணும் பண்ணாத கூட்டத்துல வந்து உட்கார்ந்தா போறோம். ஏன்னா அவ உட்கார்ந்தா அந்த மீட்டிங் ஃபயர் ஆயிடும். Some pastors would invite her to come and just attend the meeting, just to be seated there, because when she is present there would be a great presence of God. நாம் வந்து அப்படி ஒரு பெரிய ஆளா மாறணும் அவசியம் இல்லை, ஆனா அந்த சமூகத்தை நாம் விரும்பணும். We need not desire to become great like that, but we should desire the presence of God. God என் கூடவே வந்தா எப்படி இருக்கும்? How good it would be if God accompanies me wherever I go. ஒரு நாள் GHல வர்க் பண்ற ஒரு நர்ஸ் சொன்னாங்க. One day a nurse working in GH said, அங்க இருக்கிற ஒரு டாக்டர் வந்து அவர் ரூமுக்கு வந்தாலே எல்லா பேஷண்ட்டும் இரும ஆரம்பிச்சிருவாங்க. When that doctor, a particular doctor used to come to that room, every patient will start coughing. எல்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். அந்த கம்ப்யூட்டர் மானிட்டர் எல்லாம் அந்த வேவ்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா அப்சர்டா மாறிடும். And the monitor waves of the computer will become absurd and everyone will become tensed. அப்போ அவர் போனா எல்லாம் திருப்பி ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. So if he would go from that place, everything would be normal. ஏன்னா அவர் கூட 10 பிசாசு இருக்கான். Because he had 10 demons with him. அவ்வளவு பெருமை பிடிச்ச மனுஷன். அவர் வந்தால அந்த 10 பிசாசு கூட வர எல்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடும், போனா கூட போய்டும். He is such a proud person. 10 demons will accompany him, and if he leaves the hospital, it will also leave. இதே மாதிரி ஜீசஸ் நம்ம கூட இருந்தா நம்ம ஹாஸ்பிடல் போனா அத்தனை பேர் எழும்பி நடப்பாங்க. So if Jesus is with us like that, if we go to a hospital, everyone who is sick will get up and walk. ஆகல் கண்களை மூடி நாம் ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணும். தேவனை நாம் விரும்புவோமாக. So let us desire God. Let us lift up our hands and offer 100 praises. நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று அவர் சொல்ல வேண்டும். He should say, I will come with you. அவருடைய சமூகம் உங்களுக்கு நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். His presence should go before us. நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகம் அப்படி அந்த ஹெலனை போல் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். Like that Helen was surrounded by the presence of God, let the presence of God surround us. 22 வயசுல அவ பரலோகத்துக்கு போய் விட்டாள். At the age of 22 she was taken up to heaven. நமக்கும் ரொம்ப நாள் இல்ல. We don't have much time. நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற யூத்ஸ், நீங்க யூத்ஸா இருக்கும்போதே இயேசு வர போறார். அவ்வளவு சீக்கிரம் அவருடைய வருகை. Youths here, you will remain youths when Jesus would come, because so soon is his coming. அన్న பெரிய பிளான் எல்லாம் போடாதீங்க. இங்க செட்டில் ஆகணும், கல்யாணம் பண்ணணும், வெளிநாட்டுக்கு போகணும், டைம் இல்ல. So don't make great plans to be settled here, to marry and to go abroad. There is no time for all that. ஆண்டவர் சித்தமான நடக்கட்டும், நாமே பிளான் போட வேண்டாம். If that is the will of God, let it happen. We need not make plans for ourselves. இப்பொழுது முக்கியமானது அவருடைய சமூகம்தான். Now what is more important is his presence. என்னை மறுரூபப்படுத்துகிற சமூகம்.
the transforming presence, என்னை மனமாட்டியா மாற்றுகிற சமூகம், the presence that will make me his bride, என்னை அவரை நேசிக்க வைக்கிற அவருடைய சமூகம் the presence that will make me to love him, என் கூடவே வர வேண்டும், it should come with me, என்னை சுற்றி இருக்க வேண்டும். it should surround me. விரும்புகிறவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Those who desire that, praise God. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 புரமா ஷபங்கரமா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போது பென் இருக்கிறவர்களுடைய ஷீட்டுடைய அந்த எம்டி பேக் சைடில் இந்த ஒரு பாட்டை நீங்க வார்த்தை எழுதுங்க, நம்ம பாட போறோம். தெரிஞ்ச பாட்டு தான். We are going to sing a song now. Those who have your pens, you can write this song down in the empty sheet of your hymn sheet. It's a known song. It's a known song. ஆனா வேர்ட்ஸ் உங்களுக்கு மனப்பாடமா தெரியாமல் இருந்தால் எழுதிக்கோங்க. So if you don't know the verse lines by heart, you can write it down. When we all get to heaven உடைய லாஸ்ட் ஸ்டான்ஸா, The last stanza of the song, When We All Get to Heaven. எழுதுங்க. Onward, 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 Onward to the prize before us. to the prize before us. Soon his beauty we'll behold. Soon his beauty will behold. இப்போ தெரியுதா எதுக்கு அந்த பாட்டை பாட போறோம்னு? Now do you understand why இந்த செகண்ட் லைன் தான். we are going to sing this song? That's for the second line. அவருடைய அழகை சீக்கிரமாய் பார்க்க போகிறோம். We are going to behold his beauty very soon. Soon the pearly gates will open, we shall tread the streets of gold. Soon the pearly gates Soon the pearly gates will open. We shall tread the streets of gold. We shall tread, TREAD. We shall tread the streets of gold. யாருக்கு அந்த கோரஸ் புக் இருக்காங்க? அதுக்கு முன்னாடி இது ஃபோர்த் ஸ்டான்ஸா, தேர்ட் ஸ்டான்ஸா கூட எழுதிக்கோங்க. You can also write down the third stanza. அதுலயும் ஒரு நாம் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. There is also a word which we desire found there. Let us then be true and faithful. Be true and faithful. Let us then be true and faithful. Let us then be true and faithful. Trusting, serving every day. Trusting, serving every day. Just one glimpse, GLIM, just one glimpse, GLIMPSE, glimpse. Just one glimpse of him in glory. Of him in glory. Will the toils of life repay? Will the toils of life repay. Toils, TOILS, toils of life repay. Will the toils of life repay. அது அர்த்தம் என்ன தெரியுமா? You know the meaning of it? பரலோகத்துக்கு போய் கிளிம்ஸ்னா ஒரு செகண்ட் பார்வை தான். நம்முடைய வாழ்நாள் நம் பட்ட கஷ்டம் எல்லாம் அது ஈடா இருக்குமா? Just one glimpse of Jesus in heaven will repay all the difficulties, all the sufferings that we endured all through our lifetime. ஏற்கனவே கேட்ட மாதிரி நம்ம அங்க one glimpse இல்ல, அவரை மேரி பண்ண போறோம். We are not just going to have one glimpse of him, we are going to be married to him. அப்போ அதுக்கு அப்புறம் chorus, when we all get to heaven. Then we'll sing the chorus, when we all get to heaven. B flat. அந்த வேர்ட்ஸ் தெரியாதவங்க, when we all get to heaven
what a day of rejoicing that will be. When we all get to heaven, what a day of rejoicing that will be. அந்த கோரஸ் எழுதிக்கோங்க. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, 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 we will உடைய short form, we'll sing and shout the victory. sing and shout the victory. அதன் அர்த்தம் ஜீசஸை பார்க்கிற அந்த க்ஷணத்துல victory அப்படின்னு கத்துவோமா? When we see Jesus, in that very moment, we will shout victory. சரி, நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த ரெண்டு ஸ்டான்ஸையும் பல்லவியும் பாடுவோமா? Let us stand deep, true and faithful, trusting, serving every day. Just one glimpse of heaven glory, return toys of life we pay. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. Onward to the prize before us. Soon His beauty will behold. Soon the pearly gates will open. We shall tread the streets of gold. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. Let us then be true and faithful, trusting, serving every day. Just one glimpse of fame and glory, little thoughts of life we pay. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout music. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. Hallelujah. நியூ ஜெருசலேமை பற்றி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in the Bible about New Jerusalem. அதனுடைய நீளம் 1500 மைல்ஸ், 1500 மைல். The length of New Jerusalem is 1500 அது miles. கிட்டத்தட்ட இந்தியாவுடைய லெங்த் அது. It is almost the length of India. அது ஒன் சிட்டியுடைய லெங்த் அவ்வளவு. The length of one city is 1500 miles. நியூ ஜெருசலேமுடைய பிரெத் அதுவும் 1500 மைல்ஸ். The breadth of New Jerusalem is also 1500 miles. அது மட்டும் இல்ல, Not just that, ஹைட் 1500 மைல்ஸ். its height is also 1500 miles. நீங்களே யோசிச்சு, இந்தியாவிலே பெரிய வேர்ல்டுல பெரிய பில்டிங் 1 கிலோமீட்டர் கூட இல்ல. The biggest, the tallest building in the world is not even 1 kilometer. 1500 மைல் மேன் ட்ரெயின் இப்படி போகும் பரலோகத்துல. So the train will go like this upward in New Jerusalem. அங்க ட்ரெயின்லாம் தேவையில்லை, நாமே போகலாம், நாமே வாகனம் மின்னல் வேகத்துல போயிடலாம். We will travel in lightning speed there. ஆனா நம்ம யோசிக்கோம், அப்படி என்ன இருக்கு அப்படி 1500 மைல்ஸ் மேல போறதுக்கு? So what is there to travel upward 1500 miles?
பொதுவாக நம்ம வந்து வீடு மாறி போகும்போது Commonly, when we change our residence, சில வீடு செட் ஆகாது, some houses will not be suited to us. தூக்கம் வராது, We cannot sleep properly. நைட்ல கெட்ட கனவு வரும். We'll have bad dreams. சிலருக்கு மேரேஜ் முடிஞ்ச பிறகு அந்த மேரேஜ் செட் ஆகாது. For some people, the marriage will not be set. ஆனா பரலோகத்துக்கு போன பிறகு But after we go to heaven, ஒரு ஆள் கூட இது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்ல மாட்டாங்க. not even one person will say, this will not suit me. எல்லாருக்கும் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். It will be a satisfaction to everyone. பரலோகத்துக்கு போனவர்களை பற்றி கேள்விப்பட்டேன், I heard about those who have gone to heaven, போயிட்டு வந்தவங்களை பற்றி. about those who have gone to heaven and come back. ஒருத்தர் கூட திரும்பி வரணும்னு விரும்புகிறது இல்லையா? Not even one person decided to come back from heaven. சில வருடம் ஒரு 3 years பேக் ஒரு பையன், ஒரு வாலிப பையனை பார்க்க வந்தான். 3 years ago, a young boy came to meet me. அவன் ஒரு ஹிந்து தான், புது பையன். He was a new believer. He was a Hindu. ஞானஸ்நானம் எடுக்கணும்னு வந்தான். He came to be baptized. பார்த்தா அவனுடைய 2 கால் பாதி இல்ல. His legs were amputated. He did not have feet. ஆர்டிஃபிஷியல் லெக்ஸ் வச்சு வந்திருக்கிறான். He had artificial அது legs, தாங்கி நடந்து வந்தான். and he was walking like that. அப்ப அவனுடைய அனுபவத்தை அவன் சொன்னான். He shared his experience. ஒரு நாள் அவன் பிளாட்ஃபார்ம்ல இருந்து கீழே விழுந்துட்டான் ரயில்வே ஸ்டேஷன். Once he fell down from a railway station platform. ட்ரெயின் கால் மேல ஏறிடுச்சு. The train went over his legs, 2 கால் பீஸா உடைஞ்சிருச்சு. and both his legs were cut into pieces. அவன் இறந்து போயிட்டான். He died. அவனுடைய பாடியை கொண்டு போறாங்க, அவனுக்கு தெரியாது. His body was being carried. He did not know that. ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் ஒரு புதிய இடத்துக்கு போனேன். அவன் என்கிட்ட சொன்னது, He said to me, I went to a new place. நான் பார்க்காத இடம் அது. I had not seen that place before. என்ன ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம். I was wondering, oh, how beautiful this place அப்ப is. திடீர்னு ஒருத்தர் வந்தாராம். Suddenly a person came to me. நீ இங்கே வரக்கூடாது, You must not come here. நீ திரும்பி போ. You go back. அப்ப இவன் சொன்னானா, He said, நான் போக மாட்டேன். He said, I will not go back. இல்ல இது நீ வர வேண்டிய டைம் இல்ல, நீ போ. He said, this is not the time for you to come here. You go back. இல்ல நான் போக மாட்டேன், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போக மாட்டேன். I like this place very much. I will not go. அப்ப அது எந்த இடமா இருக்கும்? What place is that? பரலோகம். It is heaven. அப்போ அந்த ஆள் சொன்னாராம், That person said, நீ போ, குறிப்பிட்ட நேரம் பொறுத்து நீ திருப்பி வா. he said, you go back, and after a particular time, you can come back here. அப்ப அந்த பையன் சொன்னா, That boy said, அப்படினா நான் போறேன், then I will go. ஆனா நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், என் வாழ்க்கை முடியும் போது நான் திருப்பி இங்க வரணும். You must make a promise to me that when my life is over, I must come here. சரி நான் ப்ராமிஸ் பண்றேன்னு சொன்னார் அவர். He said, okay, I'll promise. அப்படிலாம் ப்ராமிஸ் பண்ணுங்க, கையை நீட்டுங்க, என்ன தொட்டு சொல்லுங்க. He said, you should not make a vague promise like that. You must lay your hands upon my hands and make me a promise. அந்த ஆள் கை நீட்டினாராம். That person stretched out his இவன் hands. தொட்டானா. He touched it. அப்போதான் பார்த்தாரா கையில ஓட்டை இருக்கு. Then only he saw there were holes in his hands. அப்போ யார் அது? Who is that? ஜீசஸ். யோசிச்சு பாரு, இது It was யாருமே Jesus. அவனுக்கு ஜீசஸை பற்றி சொல்ல, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஜீசஸை பார்க்கறான். Nobody told him about Jesus. He is seeing Jesus for the first time. அங்கதான் நாமும் போகிறோம். We are going to go to that place. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில. Only a few more days left upon this தயவு earth. செய்து நம்ம ஏமாந்து போக கூடாது. We must not be deceived. நமக்கா தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். God has gone to prepare a place for us. அவர் அந்த பையனுக்கு ஆண்டவர் கை காட்டி promise கொடுத்தார், நமக்கு ஆண்டவர் வசனத்தின் மூலமா promise பண்ணியிருக்கிறார். God stretched forth his hands and promised that boy, God has promised us using his word. தயவு செய்து எங்கேயோ போய் சிக்கி கொண்டு இந்த ப்ராமிஸை இழந்துராதீங்க. Don't go and be entangled somewhere. Don't lose this promise. நம்ம கண்களை மூடி இந்த பாட்டை நாம் பாடுவோமாக. We will close our eyes and we will sing this song. பரலோக நம்பிக்கையோடு நாம் பாடுவோமாக. With the hope of heaven we will sing this song. அந்த பாவன் தம்பி கால் உடைஞ்சு போனாலும் பரலோக நம்பிக்கை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு எல்லாம் நல்ல கை வாய் கால் எல்லாம் தந்திருக்கிறார், யூஸ் பண்ண தெரியல. That boy has lost his feet, he has become lame, but still he has the hope of heaven given to him by God. But we have hands and feet, but we do not know how to use them. இந்த பாட்டை நான் முதல் முறையாக ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். I think about 28 years ago I heard this song for the first time. கேட்கும்போது நான் அழுதுட்டேன். When I was hearing the song I cried. ஏனென்றால் அது நம்முடைய வீட்டை நம்முடைய ஊரை பற்றிய பாட்டு அது. Because that song is about our city, our home. இந்த உலகம் நம்முடைய ஊர் அல்ல. This world is not our home. இந்த உலகத்தில் நமக்கு ஊர் இல்லை. We don't have any city in this world. பரலோகம் தான் நம்முடைய ஊர். The heaven is our place. அந்த பரலோகம் வேண்டும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துவோமாக. Those who say that I want heaven, lift up your hands. சத்தமா நம்பிக்கையோடு ஆண்டவரை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory.
ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus, we thank you Jesus. சீக்கிரமா நாம் அவருடைய அழகை நாம் பார்க்க போகிறோம். Very soon we are going to see His beauty. ஒரு few minutes நாம் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? For a few minutes shall we all stand up. தேவனுடைய சமூகத்தை இழக்க வேண்டாம். Let us not lose God's நாம் presence. காடை வர்ஷிப் பண்ண வந்திருக்கிறோம். We have come to worship God. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்மை நினைக்கிறதுக்கு, தேவன் நம்மை நினைக்கிறதுக்கு நாம் யார்? Just imagine this. Who are we that God should be mindful of us? நம்ம கையில இருக்கிற கிருமிகளை யோசிக்கிறோமா? Do we think about the germs that are in our hands? நம்ம கையை சோப்பு தேய்ச்சி கழுவும் போது 5 லட்சம் கிருமி சாகுதான். நம்ம எப்பயாவது யோசிக்கிறோமா அதை பத்தி? When we wash our hands with a soap, 5 lakh germs are killed. Have we ever thought about the germs? இந்த பூமி இந்த முழு பூமி ஆண்டவருக்கு ஃபுல் ஸ்டாப் மாதிரி, அவ்வளவுதான். This whole earth is like a full stop to God. That's all. அதெல்லாம் நம்ம அந்த ஃபுல் ஸ்டாப்ல உட்கார்ந்திருக்கோம். நமக்கு தான் பூமி பெருசு. For us, this earth is big. அந்த ஃபுல் ஸ்டாப்பை ஊதி விடுறதுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? How long will it take for God to just blow away? ஆனா அந்த அவருடைய முழு கவனமும் பாசமும் அன்பும் இந்த ஃபுல் ஸ்டாப் மேல தான். But His whole attention and focus and love and care is towards this full stop, this earth. இன்னைக்கு இந்த யூத் மீட்டிங் மேல ஆண்டவருடைய கவனம் பதிஞ்சு இருக்கிறது. God's focus is fixed on this youth meeting இங்க today. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் அதிகமாக நேசிக்கிறார். Everyone who is in attendance here, God loves them more and more. நாம் அவர் விடத்தில் திரும்புவதை அவர் ரொம்ப விரும்புகிறார். He desires so much that we are turned towards Him. இந்த உலகமானது ஒரு பாழான உலகம். This world is a polluted world. தேவனை விட்டு நம்மை கெடுக்கிற பிரிக்கிற உலகம். This world is intended to separate us from God. இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ்ல இந்த இடத்தை விட்டு போக போறோம். 2 or 3 hours from now we are going to leave this place. போகும்போது God's presence நம்மோடு கூட வர வேண்டும். When we depart from here, God's presence should come with us. ஒரு நிமிடம் நாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? For 1 minute shall we lift up our hands and pray. ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு நான் போகும்போது நீர் என்னை பாதுகாக்க வேண்டும். Lord, when I go from this place, you must preserve me. உலகத்தின் மேல் ஒரு வெறுப்பை தாரும். Give me a hatred towards this world. என்னுடைய கண்கள் இனிமேல் அங்கேயும் இங்கேயும் அலைய கூடாது. My eyes should not wander here and there. என்னுடைய விரல்கள் தேவையில்லாமல் மொபைலை தொடக்கூடாது. My hands, my fingers should not touch the mobile unnecessarily. உமக்கு மட்டும் சொந்தம். I belong only to you. கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Lift up your hands and pray. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். From the bottom of your hearts pray. அந்த தாகத்தோடு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். With that thirst pray. இரண்டாவது தூணுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா பாய்ஸ் கேர்ள்ஸ் சத்தத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். All the boys and girls who are behind the second pillar, lift up your voices and pray. உங்களை நிழலை போல் பின்பற்றுகிற பிசாசு ஏமாற்ற வகை தேடுகிறான், காத்து கொண்டிருக்கிறான். The devil who is shadowing you is trying to deceive you. He is seeking occasion to destroy you. போகும்போது இயேசுவோடு கூட போக வேண்டும். When you go back from here, you should go back with Jesus. அப்பொழுது அவன் உன்னை விட்டு தூரமாய் இருப்பான் பிசாசு. Then the devil will be far away from you. கரங்களை உயர்த்தி ஊக்கமாய் ஜெபிப்போம். So let us lift up our hands and pray fervently. சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். Let us lift up our voices and pray. தாகத்தோடு ஜெபிப்போம். Let us pray with the thirst. அவசரத்தை உணர்ந்து ஜெபிப்போம். Let us realize that urgency that we are in and pray. ஆண்டவரே, இந்த யூத் கேம்ப் முடிச்சு நாங்கள் போகும்போது ஆண்டவரே, உம்முடைய பிரசன்ஸ் எங்களை நடத்த வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்த வேண்டும். இயேசுவே, ஷிடாரா பௌசந்துடம் கரமானியந்துடா. அப்பா, நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை, நீர் எங்களோடு இருக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பிரசன்ஸை நீர் எங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நாங்களை நிரப்பும். ஆண்டவரே இயேசுவே, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா, பலனற்ற எங்களுக்கு நீ நித்திய ஜீவனின் வல்லமையை தந்து இந்த வல்லமைகளிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். ஆண்டவரே, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா, அந்த வல்லமைகள் எங்களை விட்டு தூரமாய் போகட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதும். ஆண்டவரே இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. தேவன் மேல் நாம் சார்ந்து இருப்பது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். God likes very much we depending on Him. அது நம்முடைய அழகில் ஒன்று. That is one of our beauties. ஆகையால் என்னோடு இரும் என்கிறதான் அந்த பாட்டை நாம் பாட போகிறோம். We are going to sing that song which says, Lord, be with me. பொதுவா ஃபாஸ்ட் பாட்டு பாடி தான் அபிஷேகத்தில் நிரம்புவோம். Commonly we sing fast songs and get filled in the spirit. இப்போ இந்த ஸ்லோ சாங்கை நாம் பாடி அபிஷேகத்தில் நிரம்ப போறோம். Now we are going to sing the slow song and get filled in the spirit. நான் பொதுவாக நாம் சாப்பிடும்போது நமக்கு தெரியாம ஒரு டயர்ட்னஸ் நம்மை ஆட்கொள்ளும், தூக்கம் வரும். Commonly after we have a meal, a tiredness will prevail over us. We will feel sleepy. அது இயற்கை தான். That is natural. ஆனால் நம்ம மத்தியில் இருக்கிறவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். But God who is in our midst is a God beyond nature. அந்த தூக்கத்தை பார்க்கலும் இந்த அபிஷேகம் தான் அவசியம் உள்ளது.
More than our sleep, this anointing is what we need. ஆண்டவர் நமக்கு நல்ல டைம் தந்திருக்கிறார் அபிஷேகத்தை நிரம்புவதற்கு. God has given us good time to get filled in the Spirit. ஆகையால் எனக்கு உதவி வேண்டும். So I need help. நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப வீக். I am very weak in my spiritual life. அப்படி சொல்றவங்க கை தூக்குங்க. Those who say so, lift up your hands. என்னையே என்னால நம்ப முடியல. I cannot trust myself. இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பேன். அடுத்த செகண்ட் நான் விழ ஆரம்பிச்சிருவேன். Today I will appear to be very spiritual. The next second I will start falling down. இந்த ஸ்லோ பாட்டை பாடி நாம் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக. Let us sing this slow song and let us receive an anointing. மைக்கேல் உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். You must not expect us to speak words of exhortation to cheer you up. ஆவியானவர் உங்களை ஏவட்டும். Let the Spirit of God urge you. ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். Let the Spirit of God fill you. மறுபடியும் நம்மை நிரப்ப அவர் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். He is walking in our midst in order to fill us once again. என்னோடிரு என்னோடிரு என்ப இயேசு என்னோடிரு என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை அன்பின் ரட்சகா என்னோடிரு என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை அன்பின் ரட்சகா என்னோடிரு. மறுபடியும் பாட போகிறோம். Once again we are going to sing. நம்முடைய வீக்னஸை உணர்ந்து பாட வேண்டும். We must realize our weakness and sing. இரண்டாவது இயேசுவுடைய பலனை உணர்ந்து நாம் பாட வேண்டும். Secondly, realizing the strength of Jesus, we must sing. ஸ்லோவா பாடி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அசைவாடுவதை நாம் பார்க்க போகிறோம். We are going to sing this song in a slow pace and we are going to see the Spirit of God moving over us. நான் ரொம்ப வீக் என்று யார் கரங்களை உயர்த்தினீர்களோ நீங்கள் தான் சத்தமாய் பாட வேண்டும். Those who lifted up your hands saying that I am very weak, you must sing with a loud voice. அந்த கண்ணு தெரியாதவர்கள் சத்தத்தை உயர்த்தி இயேசுவை கூப்பிட்டது போல என்னோடு இரும் என்று கூப்பிடுவோமாக. Like those blind men lifted up their voices and cried out, Jesus, you must cry out and say, Jesus, be with me. என்னோடு இரு என்னோடு இரு என்ப இயேசு என்னோடு இரு என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை அன்பின் ரட்சகா என்னோடு இரு என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை அன்பின் ரட்சகா என்னோடு இரு. கண்களை மூடுங்கள். கண்களை மூடிக்கொண்டே இருங்கள். Keep closing your eyes. இப்பொழுது உங்களை பாருங்கள். Now look at yourself. மோசமானவர்கள், We are very bad people. ஏமாற்றுகிறவர்கள், We are deceivers. மாயமாலம் பண்ணுகிறவர்கள், We are hypocrites. பொய் சொல்லுகிறவர்கள், We speak lies. கோபம் வந்தால் கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள், When we feel angry, we will speak அதிக foul இச்சை language. உள்ளவர்கள். We have much lust. இப்பொழுது நம்முடைய பார்வை நம்மிடத்திலிருந்து மாற்றி நமக்கு முன்பாக இருக்கிறவரிடத்தை பார்ப்போம், இருக்கிறவரை பார்ப்போமாக. Now let our eyes be moved away from looking at us and let us look at Him who is standing before us. மகா பரிசுத்த தேவன், He is the most holy God. அதே நேரத்தில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். At the same time, He is rich in mercy. பாருங்கள், கிருபாசனத்தில் உட்கார்ந்து செங்கோலை நீட்டுகிறார். He is seated in the mercy seat. He is stretching out His scripture towards you. பொதுவாக கூப்பிடவில்லை, உன்னை பார்த்து வா என்று அழைக்கிறார். He is not calling out in common. He is looking at you personally and saying, "Come." அவர் கிட்ட போ. Go near Him. பலவீனம் உள்ள வாலிபனே அவரிடத்தில் போ. Oh, weak young person, go to Him. அவருடைய செங்கோலை தொடு. Touch His scepter. நீ தொடும்பொழுது அவருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. When you touch His scepter, you will have grace in His eyes. இப்பொழுது உன் வேண்டுகோள் என்ன என்று அவர் கேட்கிறார். Now He is asking you, what is your petition? நீ என்ன சொல்ல போகிறாய்? What are you going to say? நாம் எல்லோருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். All of us have one petition. என்னோடு இரு, என்னோடு இரு, இன்ப இயேசு என்னோடு இரு, என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை அன்பின் ரட்சகா என்னோடு இரு, என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை அன்பின் ரட்சகா என்னோடு இரு. உள்ளத்தின் ஆழத்தில் மறுபடியுமாக From the depth of your heart, கிருபாசனத்தை வந்து பாடுவோமாக. let us come near the throne of grace and sing. இன்ப இயேசு என்னோடு
என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா என்னோடீரோ. என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா என்னோடீரோ. நீ அவருடைய செங்கோலை தொட்டாய், You have touched the scepter. உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. You have received grace. இப்பொழுது அவர் உன்னை தொடுகிறார். Now he is touching you. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Shamankara Saramoria through Aspiro Shamurna Sama Sintias Beneleru Shamurna ya Sintan Mahankara Shima Sintayaro Simhara. பலவீனமுள்ளவர்களே கவனியுங்கள். Those who are weak, listen. தேவனுக்கும் ஒரு பலவீனம் உண்டு. God also has a weakness. பைபிள்ல உண்டு தேவனுடைய பலவீனம் என்று. The word of God speaks about the weakness of God. அது என்ன பலவீனம் தெரியுமா? You know what is the weakness of God? அவருக்கு ஒரு பலவீனமான ஆளை பார்த்தால் அவர்கள் மேல் அதிக பாசம் வருகிறது. அதுதான் அவருடைய பலவீனம். When he looks at a weak person, he has extra love upon them, and that is his weakness. இப்போது நீ கை உயர்த்தினாயே நான் அதிக பலவீனம் என்று உன்மேல் ஆண்டவர் அதிக அன்பை வைத்திருக்கிறார். You lifted up your hand saying that I am more weak. God has more love towards you. நீங்கள் பாட வேண்டாம், நீங்கள் அபிஷேகத்தை நிரம்பிக் கொண்டே இருங்கள். You need not sing, you keep getting filled in the spirit. இவ்வளவு பெரிய தேவனை நீ கவர்ந்து கொண்டாயே. You have captivated such a great God. நீ என்ன செய்தாய் அப்படி? What did you do? நீ பலவீனம் தானே? You are weak, isn't it? நீ பாவி தானே? You are sinner, isn't it? தேவனுடைய கவனத்தை உன்மேல் திரும்பத்தக்கதாக நீ என்ன செய்தாய்? What did you do in order to turn God's attention towards you? நீ ஒன்றும் செய்யவில்லை. You did not do anything. நீ தாழ்த்தினாய். You humbled yourself. நீ பணிந்தவருடைய சமூகத்துக்கு வந்தாய். You bowed down and you came to his உன் presence. பாவத்தை பலவீனத்தை அறிக்கை செய்தாய். You confessed your sin and your weakness. அந்த தேவன் இப்பொழுது உன்னை அதிகமாக லவ் பண்ணுகிறார். That God is loving you more. நாங்கள் பாடுகிறோம், நீ அபிஷேகத்தை நிரம்பிக் கொண்டிரு. We will sing, you keep getting filled in the spirit. உன் தேவனுடைய விரல் உன் தலையின் மேல் இருக்கிறது. The finger of your God is upon your head. அவர் தொட்டு கையை எடுக்க மாட்டார், தொட்டு கொண்டே இருப்பார். He will not take his hands from you. He will keep touching you. என்னோடு இரு, என்னோடு இரு. இன்ப இயேசு என்னோடு இரு. என்னில் வல்லமை பலனோ ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா என்னோடு இரு. என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை. அன்பின் ரட்சகா என்னோடு
we'll sing and shout the victory. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all get to heaven, when we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. Love you, Jesus. We love you. We all get to heaven. What a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all see Jesus, we'll sing and shout the victory. இப்பொழுதும் அவருடைய விரல் என் தலையை தொட்டு கொண்டு இருக்கிறது. Right now, still his finger is touching your head. அவருடைய விரலில் அவருடைய சொந்த ரத்தம் இருக்கிறது. And in his finger, there he has his own blood. அவருடைய ரத்தம் உன் மனதை சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறது. His blood is sanctifying your mind. நீ கேட்காமலே உன் மனதுக்குள் புகுந்து உன்னை அலக்களிக்கிற அந்த கெட்ட சிந்தை மாறுகிறது. You didn't ask, but that blood has penetrated into your mind, and your evil thought, that filthy thought, is changing. உன் நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அவர் எழுதுகிறார். Upon your forehead, he is writing the word holiness unto the Lord. ஒரு சத்தம் கேட்கிறது. A voice is heard. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். If the Son shall set you free, you shall be free indeed. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்மை எதிர்ப்பவன் யார்? If God is on our side, who shall be against us? உன்னை குற்றப்படுத்தினவன் எங்கே? Where is he that accused you? அவன் இல்லை, அவன் போய்விட்டான். He is not here, he has departed from here. நீயும் இயேசு மட்டும் தான் இருக்கிறீர்கள். You and Jesus alone are here. உங்களுடைய மன்னிப்பை கொண்டாடுங்கள். Celebrate your forgiveness. கர்த்தர் உங்களை நேசிப்பதை கொண்டாடுங்கள். Celebrate the love that God has for you. தூரத்திலிருந்து உன் சத்துரு அதை பார்க்கட்டும். From far away, let your enemy see that. இவ்வளவு நாள் உன்னை ஒடுக்கி உபத்திரவப்படுத்தி அவன் கொண்டாடி கொண்டிருந்தான். Till now he was afflicting you, he was putting you into pain and agony, he was celebrating. இப்பொழுது இது உன்னுடைய டைம். Now this is your time. நன்றாய் களிகூரு. You rejoice well. உன் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திக் The கொண்டிருக்கிறார். Lord is preparing a table before your enemies. என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே.
மன்ன கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்ன கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்ன கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்ன கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்ன கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்ன கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. 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 பலவீனமுள்ள வாலிபனே, நீ அழகா இருக்கிறாய். Oh, weak young person, you look beautiful. தேவன் உன் அழகில் பிரியமா இருக்கிறார். The Lord is pleased in your beauty. ராஜா உன் அழகில் பிரியமா இருக்கிறார். The King is delighting in your beauty. நீ அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு நீ இப்போது அழகா இருக்கிறாய். After you have been washed by His blood, you look beautiful now. யோசித்து பாருங்கள், தேவாதி தேவன் உன் அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறார். Just imagine this. The God of gods is admiring your beauty. அதனுடைய முகத்தின் அழகு அல்ல, That is not your outward beauty of your face. உள்ளத்தில் இயேசுவுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரிகிறது. The reflection of Jesus is seen in your heart. அதுதான் உன் அழகு. That is your நீ beauty. வாயை திறந்து உன் பாவத்தை மறைக்காமல் ஏற்றுக்கொண்டபடினால், அறிக்கை பண்ணினபடியால் உன்னுடைய உள்ளம் இப்பொழுது தெளிவாய் இருக்கிறது. Because you did not hide or cover up your sin, but you confessed it, your heart is now washed, it is clear. பிசாசு பார்க்க பார்க்க நீ பாடுவாயாக. The devil is looking at you, and let him look at you, but you sing. அவன் பொறாமைப்படுவானாக. Let him be envious of you. பாட்டு அவனுக்கு வேதனையாய் மாறட்டும். Let your singing be a matter of agony to him. நீயும் உன் லவர் இயேசுவும் கொண்டாடுங்கள். You and your lover Jesus rejoice. என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்ன கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்ன கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே. என் நேசர் மார்பினில் நான் சாயும் நேரமே. என் நேசர் மார்பினில் நான் சாயும் நேரமே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே. என் நேசர் மார்பினில் நான் சாயும் நேரமே. என் நேசர் மார்பினில் நான் சாயும் நேரமே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே. என் நேசர் மார்பினில் நான் சாயும் நேரமே. என் நேசர் மார்பினில் நான் சாயும் நேரமே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே.
அவசரப்பட்டு தவறி போகாதே. Don't be in a haste and don't err. சலித்து போகாதே. Don't be fed up. ஓடி போகாதே. Don't run away. பின்வாங்காதே. Don't backslide. பொறுமையாயிரு. Be patient. இன்னும் கொஞ்சம் நாட்களில் உன் மணவாளன் வருவார். In a few days your bridegroom will come. இதோ வருகிறவர் வருவார், தாமதம் பண்ண மாட்டார். Behold, he that shall come will come and will not tarry. நீ அவரை சந்திக்க ஆயத்தப்படு. You prepare to meet him. அவரை சந்திப்பதில் கவனம் செலுத்து. You focus on meeting him. ஜெயமோ கர்த்தரால் வரும். Victory is of the Lord. அவரை நம்பினவர்கள் இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போகவில்லை. They that put their trust on him were not ashamed till now. இத்தரை யாத்திரையில் முற்றிலும் போராட்டமே. இத்தரை யாத்திரையில் முற்றிலும் போராட்டமே. முற்றும் வெற்றி பெற்றவர்க்கு நித்திய மகிமையே. முற்றும் வெற்றி பெற்றவர்க்கு நித்திய மகிமையே. இத்தரை யாத்திரையில் முற்றிலும் போராட்டமே. இத்தரை யாத்திரையில் முற்றிலும் போராட்டமே. முற்றும் வெற்றி பெற்றவர்க்கு நித்திய மகிமையே. முற்றும் வெற்றி பெற்றவர்க்கு நித்திய மகிமையே. நேசமாவினில் நான் சாயும் நேரமே. நேசமாவினில் நான் சாயும் நேரமே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே. நேசமாவினில் நான் சாயும் நேரமே. நேசமாவினில் நான் சாயும் நேரமே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே. நேசமாவினில் நான் சாயும் நேரமே. நேசமாவினில் நான் சாயும் நேரமே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே. நேசமாவினில் நான் சாயும் நேரமே. நேசமாவினில் நான் சாயும் நேரமே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே. என்ன இன்பம் என்ன மதுரம் சொல்லறியாரே. నా ప్రియుని ఏదలో అనుకొని వేళలో. నా ప్రియుని ఏడలో నానుకొని వేళలో. ఆయనతోలాసం ఎంత మధురం చెప్పన సిగమే. ఆయనతోలాసం ఎంత మధురం చెప్పన సిగమే. నా ప్రియుని ఏడలో నానుకొని వేళలో. నా ప్రియుని ఏడలో నానుకొని వేళలో. ఆయనతోలాసం ఎంత మధురం చెప్పన సిగమే. ఆయనతోలాసం ఎంత మధురం చెప్పన సిగమే. నా ప్రియుని ఏడలో నానుకొని వేళలో. నా ప్రియుని ఏడలో నానుకొని వేళలో. ఆయనతోలాసం ఎంత మధురం చెప్పన సిగమే. ఆయనతోలాసం ఎంత మధురం చెప్పన సిగమే. నా ప్రియుని ఏడలో నానుకొని వేళలో. నా ప్రియుని ఏడలో నానుకొని వేళలో. ఆయనతోలాసం ఎంత మధురం చెప్పన సిగమే. ఆయనతోలాసం ఎంత మధురం చెప్పన సిగమే. உள்ளத்திலே சுத்தம் தந்தவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை தரிசிக்க கண்கள் தந்தவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஆராதிப்போம். Hallelujah, ஆராதிப்போம். தேவனே
arise. அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? அநேக தோல்விகள் வந்தாலும், Though you might have multiple failures, அநேக விழுகைகள் வந்தாலும், though you might fall down many times, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறபடினால் because God is on our side, கடைசியா எழும்புவோம், விழமாட்டோம். கடைசியா இருக்கிறது எழும்புகிறது, விழுகை அல்ல. finally we will arise, we will not fall again. The final step is we standing erect, not falling. உள்ளத்திலே சுத்தம் தந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை தரிசிக்க கண்கள் தந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஆராதிப்போம். அல்லேலூயா, ஆராதிப்போம். யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். Don't open your eyes. கண்களை மூடி உங்களுடைய நாயகன் இயேசுவை பாருங்கள். Close your eyes and behold your husband Jesus. அவர் உங்களை பார்த்து உங்களுடைய ஆத்தும அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறார். He is looking at you and he is admiring the beauty in your soul. நீங்களும் அவரை பார்த்து சிரித்து அவருடைய அழகை ரசித்துக் கொள்ளுங்கள். You also look at him, you smile and admire his beauty. உங்களுடைய ஜீசஸ் சாதாரண ஜீசஸ் அல்ல. Your Jesus is not an ordinary Jesus. The most beautiful Jesus. He is the most beautiful Jesus. உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர்தான். He is your husband. Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவரை பார்த்து கொண்டே இருங்கள். Keep looking at him. இங்கேருந்து அங்கே பார்வை போகும்போது, When your sight goes from here to there, அங்கேருந்து இங்கே பார்வை வருகிறது. his sight comes down from there to here. அங்கேருந்து இங்கே வல்லமை வருகிறது. Power comes down from there to here. அங்கேருந்து இங்கே சுகம் வருகிறது. Healing comes from there to here. லிஸ்ட் போட வேண்டாம், பரலோகத்தில் இருக்கிற அத்தனையும் நம்மிடத்தில் வருகிறது. We need not put a list. Everything in heaven is coming down towards us. உங்களுடைய நாயகனை பார்த்து கொண்டே இருங்கள். Keep looking at your husband. அந்த அழகுள்ளவரை பார்த்து கொண்டே இருங்கள். Keep looking at that beautiful one. என் நேசரே, உம்மோடு சேர்ந்திட என் உள்ளம் என்றும் வாஞ்சிக்கிறேன். உம் அன்பினால் நிறைந்து வாழ்ந்திட என் இதயம் ஆசிக்கிறேன். உம் அன்பினால் நிறைந்து வாழ்ந்திட என் இதயம் ஆசிக்கிறேன். குயவனின் கையிலே களிமண்ணை போலவே உம் சமூகத்தில் காத்திருக்கின்றேன். குயவனின் கையிலே களிமண்ணை போலவே உம் சமூகத்தில் காத்திருக்கின்றேன். உம் மனதின்படி என்னை வணைந்திடும் என் ஆத்ம நேசரே,
அன்பினால் நிறைந்து வாழ்ந்திட என் இதயம் ஆசைக்குதே. உம் அன்பினால்